எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ தீபம் இதை போட்டு ஏற்றுங்கள், எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் விலகும், கடன் கட்டாயம் அடையும், கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் செவ்வாய்க்கிழமைனாலே ஃபஸ்ட்டு முருகன் ஞாபகம் தான் வரும். முருகன் கோவிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு தனியாக முருகன் கோவில் எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லைம்மான்னு நினைக்கிறவங்க சிவன் கோவிலில் இருக்கும் முருகனாக இருந்தாலும் சரி, அம்மன் கோவிலில் இருக்கும் முருகனாக இருந்தாலும் சரி, முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. இன்றைய தினத்தில் கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை, உங்களுக்கு வாரா கடன், உங்களுடைய பணம் வராமல் தடைப்பட்டு எங்கேயாவது நின்று இருந்தாலும் நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒரு வழிபாடு, ரெண்டாவது சுவாமியை வணங்குதல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். முருகனுக்கு போய் வெறுமனே வணங்காமல் செவ்வரளி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூவை எடுத்துகிட்டு போய் முருகனுக்கு சாத்திட்டு சொந்த வீடு கண்டிப்பாக சொல்கிறேங்க, நம்மளுக்கு சொந்த வீட்டில் நம்மளை உட்கார வச்சுருவார் முருகன். அது ₹1 கூட இல்லைனா கூட சிறுவாபுரி முருகனை நினச்சி விரதம் இருங்க. சிறுவாபுரி முருகனை நினச்சி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 6 செவ்வாய்க்கிழமை போனால் நம்மளை கண்டிப்பாக கொண்டு போய் சொந்த வீட்டில் உட்கார வச்சுருவார். அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், நம்மளுக்குன்னு ஒரு வீடு இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்காம நம்மளுக்குன்னு ஒரு வீடு அமைஞ்சிட்டா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லைங்களா நம்மளுக்கு. அதை விட ஹவுஸ் ஓனருங்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் நிறைய பேர் என் கமெண்ட்ஸில் கேட்குறது விட்டு. சரி, இப்போ துர்காதேவி எப்பேற்பட்டவர், சிம்ம வாகினி. அவங்க யாராவது நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, நம்ம போய் விளக்கு ஏற்றுறோம். அதே மாதிரி சிவன் பக்தையும் இருப்பாங்க இல்லைங்களா, சிவன் பக்தர் இருப்பாங்க, சிவன் பக்தை இருப்பாங்க. அவங்களெல்லாம் யாராவது கஷ்டப்படுத்தினா ஓடோடி வந்துடுவார் அவர். அந்த மாதிரி இந்த சிம்ம வாகினி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப அதீத அன்பு, நான் அவளுடைய பிள்ளை தான், நான் அந்த சிவனுடைய பிள்ளை தான், துர்காதேவியோட பிள்ளை தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி நம்மளுடைய பிரச்சனை எந்த தடையாக வேணாலும் இருக்கட்டுங்க. வீட்டில் சில நேரம் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கும் பிள்ளைங்களுக்கு, அது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு கட்டிக்கிட்டே இருக்கும், பாதியில் நின்று இருக்கும், அது ஒரு விஷயம். அந்த மாதிரி எந்த தடங்களாக இருந்தாலும் சரிதான். குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அது ஒரு விஷயம். நிறைய பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடுவில் அந்த எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றக்கூடாது, லெமன் அது வீட்டில் ஏற்றக்கூடாது தான், அது நான் ஒத்துக்கிறேன். வீட்டில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றக்கூடாது, ஏன்னா அதுலேருந்து வந்த ஒரு ஏதோ ஒரு வாயு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம காவு கொடுக்குறோம், அறியிறோம், அதை பிழிகிறோம் அப்படின்னாலே 1000 உயிர்களை பலி கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம நிவர்த்தி செஞ்சு கொள்ளணும். அப்படின்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சேவல் அறுக்கிறேன்னு வேண்டிப்பாங்க, ஆடு அறுக்கிறேன்னு வேண்டிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பலி கொடுக்குற விஷயங்கள்லாம் இருக்குது தான். நம்மளுடைய தொன்று தொட்டு பழங்காலத்தில் அதெல்லாம் பின்பற்றி வந்துக்கிற விஷயந்தான். ஒருத்தரங்க நான் கேட்குறேன், ஏம்மா இன்னும் காது குத்தாமல் வச்சுருக்குற, பிள்ளைங்களுக்கு வயசு பிள்ளைங்கள் ஆயிட்டாங்க, இன்னுமே காது குத்தாமல் வச்சுருக்கிறியேன்னு கேட்குறதுக்கு, இல்லைம்மா எனக்கு எங்களுடைய வழக்கப்படி பன்றி காவு கொடுக்கணும். நாங்கள் அந்த பன்றி வாங்கி காவு கொடுக்க முடியாத நிலையில் நாங்கள் இன்னும் காது குத்தாமல் இருக்கிறோம். இப்படிலாம் ஒரு சிலர் பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்குது. அந்த காவை கொடுத்துட்டா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம அரிஞ்சு காவு கொடுத்து, அந்த எலுமிச்சம்பழ சாரை நிறைய பேர் இப்போ கேட்பீங்க, அந்த எலுமிச்சம்பழ சாரை என்னம்மா பண்ணலாம், முடிஞ்சால் ஒரு அகல் விளக்கு இருந்தால் அதில் புழிஞ்சி சாமிக்கிட்டே வச்சுட்டு வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் அந்த சாரை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா காலடியிலே பிழிஞ்சு விடணும் முடிஞ்சா. இல்லைன்னா அந்த மரம் பக்கத்தில் மரங்கள் இருக்கும் இல்லைங்களா, மரம்னா என்ன, அந்த ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எந்த மரம் இருந்தாலும் அந்த மரத்தில் அந்த சாரை பிழிஞ்சு விட்டுட்டு, முடிஞ்ச அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சிட்டு புது பழமாக வாங்கிட்டு போங்க. திருப்பி மஞ்சள் குங்குமம் வைக்கணும், சரிங்களா. இப்போ நம்மளுடைய இஷ்டம், நம்ம என்ன ஒரு பிரசாதம் வேணாலும் நம்மளால் செஞ்சுன்னு போக முடியும்னா நீங்கள் செஞ்சுட்டு போங்க. அது முக்கியமாக எலுமிச்சம்பழம் சாதமாக இருந்தால் இன்னுமே நல்லது. இப்போ கடன் 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 பிரச்சனை கழுத்து நெரிக்குதுமா, நான் எப்படிம்மா இதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு கேளுங்க. அந்த அம்மாட்ட போய் விழுங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்கள் கவலையை, உங்களுடைய பிரச்சனையை. நம்மக்கிட்ட இப்போ கேட்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளையே சொல்லி சிரிப்பாங்க. அதனால் நம்மளுடைய கவலையை அம்மா கிட்ட போய் கொட்டுங்க. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணை. அந்த மாதிரி அந்த துர்காதேவி சன்னதிக்கு போங்க. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் இப்போ என்கிட்ட கேட்குறீங்க,
அம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலில் அந்த துர்காதேவி சன்னதி இருக்குது, ஆனால் அந்த நேரத்தில் கோவில் திறந்து வைக்க மாட்றாங்கம்மா, அதுக்குன்னு அந்த குருக்கள் வரணுன்னா கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு, வரமாட்டேங்கிறாருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஒன்று பண்ணலாம். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு அந்த வாசலில் எண்ணெய் நான் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். கோவிலை வந்து எண்ணெயாக்கிறது, கரையாக்கிறது, கோவிலில் துடைக்கிறது கையை, அந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் செய்யாதீங்க. ஒரு சின்ன இலை போட்டு அழகாக என்ன இலை வேணாலும் இருக்கலாங்க, அது அரச இலை, பூவரச இலை, அந்த மாதிரி எந்த இலை வேணாலும் இருக்கலாம். அந்த இலையை போட்டு இல்லை வெற்றிலையை எடுத்துகிட்டு போங்க, வெற்றிலையே சரளமாக நம்மளுக்கு கிடைக்குது, எந்த இலையும் நம்மளுக்கு கிடைக்கலாம். வெற்றிலையை வச்சு அது மேலே இந்த தீபத்தை நீங்கள் வாசல்லே ஏற்றி வச்சுட்டு வாங்க. மூடி இருக்கிற கோவிலுக்கு சொல்கிறேன், மூடி இருக்கிற கோவிலுக்கு. அப்படி திறந்திருக்கிற கோவிலுக்கு நீங்கள் துர்காதேவி சன்னதிக்கு போங்க. அதை விட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த சன்னதிக்கு போயிட்டு துர்காதேவி காலிலே இப்போ இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறாங்க. அது விளக்கை ஏற்றின அந்த அம்மாவுடைய அந்த துணி உடுத்திருக்காங்க இல்லைங்களா, பட்டு பாவாடை இல்லை பட்டு சேலைன்னு சொல்லி உடுத்திருப்பாங்க. அந்த ஒரு நாள் நான் பார்க்குற அந்த நெருப்பு வந்து இந்த சேலை மேலே படுற அளவுக்கு வச்சுருக்குறாங்க விளக்கேற்றி. தயவு செய்து அந்த மாதிரி மட்டும் செஞ்சிடாதீங்க. எங்கே ஏற்றினாலும் அந்த அம்மாவுக்கு அது ஏர்வை கொல்லும். அதுக்காக அந்த அம்மா காலடியில் தான் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு தட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த தட்டில் ஏற்றி வைங்க. உங்களுடைய வேண்டுதலை 100% பலிக்கும். அதை விட ஒரு விஷயம் சொல்லணும். இன்னொன்று பண்ணுறாங்க, விளக்கு நின்றுடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்க, அந்த விளக்கை தூக்கி இதில் போட்டுட்டு டஸ்ட்பினில் போட்டு இவங்க விளக்கை அந்த இடத்துல ஏற்றி வச்சுட்டு வந்துடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான செயல். இப்போ கோயிலை சுற்றி வந்து கூட அவங்க அந்த விளக்கை ஏற்றி வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமை காக்கணும். அடுத்தவங்களுடைய விளக்கை ஏற்றி வைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ சப்போஸ் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் விளக்கே ஏற்றாமல் இருக்குது, அந்த கோவிலில் போய் நம்ம விளக்கேற்றி வைக்கிறோன்னா அதோடைய புண்ணியம் ஜென்மத்துக்கு நமக்கு தொடரும். அந்த மாதிரி ஒரு விளக்கை ஏற்றி கூட வைக்கலாம். ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்கு நெருப்பு மட்டும் கடனாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கிறேன், ஆனால் நான் எவ்வளோ ஏற்றினாலும் வத்தி குச்சி எரிய மாட்டேங்குதுமான்ற பட்சத்தில் என்ன பண்ண முடியும், கோயிலே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதில் கூட ஏற்றி வைக்கலாம், தவறு கிடையாது. சரி, இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிடுறோம், சுவாமி கிட்ட வச்சிடுறோம். உங்களால் முடிஞ்சால் செவ்வரளி பூ வாங்கிட்டு வந்து செவ்வரளி மாலை கட்டின்னு போய் அம்மாவுக்கு சாத்த செய்யுங்க. அங்கே இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து சாத்துங்க. யாரும் இல்லைன்னா பெரியவங்க யாராக இருந்தால் அவங்க கையில் கொடுத்து இந்த பூவை அம்மா கழுத்தில் போடுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்கிறேங்க, கடன் 100% அடைஞ்சிடும் உங்களுக்கு. அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுவுமா நம்ம இதை செய்ய போகிறோம். ராகு காலம் என்பது இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், அம்மா இந்த எலுமிச்சம்பழம் தீபத்தை நான் வீட்டில் ஏற்றி வைக்கலாமா? தயவு செய்து ஏற்றாதீங்க. அதே ராகு காலத்தில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைக்கலாம். துர்கா அம்மாவை நினச்சி நீங்கள் அந்த விளக்கை ஏற்றலாம், எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த பாட்டை படிங்க. அங்கே உட்காந்து மங்கள ரூபினி படிங்க. மங்கள ரூபினி மதியணி சூலினி மன்மத பாணியலேன்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த பாட்டையும் படிங்க அங்கே உட்காந்து. இந்த விளக்கை ஏற்றும் போது எலுமிச்சம்பழத்தில் நான் என்ன சொன்னேன், நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க, நெய் ஊற்றி ஏற்றலாம். அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் போடணுன்றதான் முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்போ இன்றைக்கி சொல்ல போகிறேன். அந்த எலுமிச்சம்பழ தீபம் நம்ம ஏற்ற அந்த இது போடுறோம் இல்லைங்களா, அதில் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்கவங்கெல்லாம் கடன் அடையும், நம்மளுடைய கடன் அடைஞ்சிடும். பச்சை கற்பூரம், ஒரு டைமண்டு கற்கண்டு, ஒரு துளி மஞ்சத்தூள், இது 3 சேர்த்து ஒரு பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போங்க. துர்காதேவி சன்னதிக்கு போயிட்டு அந்த விளக்கை ஏற்றுங்க, எப்பேற்பட்ட தடையும் விலகும். சரிம்மா நான் இதெல்லாம் போடாமல் வெறும்னே நான் விளக்கேற்றலாமா? தாராளமாக ஏற்றுங்க. அது எலுமிச்சம்பழத்தை 2 அரிஞ்சு பழத்தை பிழிஞ்சிட்டு திருப்பி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு திரியை போட்டு பஞ்சு திரியே போடுங்க. முடிஞ்சால் சிகப்பு திரி கூட போடலாம். சிகப்பு திரி இருந்துச்சுன்னா போடுங்க, அதுக்காக குங்குமத்தில் கரைச்சி போடக்கூடாது. சாதா சிகப்பு திரி உங்களுக்கு கிடைக்குது, இல்லை சிகப்பு துணி நான் வாங்கி புது துணியாக வச்சு ஏற்றுறமா, புது நூலாக வச்சு ஏற்றுறமான்னா தாராளமாக ஏற்றலாம். இதை நீங்கள் ஏற்றிக்கிட்டு வரும்பொழுது கடன் கட்டாயம் அடையும், நிம்மதி பெருகும், எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் விலகும். 2வது பாரம்பரிய நம்மளுடைய சொத்து நமக்கு சேரும். நிச்சயமான ஒரு உண்மை. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் பிள்ளைங்க எல்லாரும் பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சு இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.